Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நமக்கு இந்த ஆட்டோ கிரெடிட் ஆகிறது, அதாவது 7 நாள் அப்ளிகேஷனை கூட நீங்க எடுத்துக்கோங்க, இல்ல வந்துட்டு எந்த அப்ளிகேஷன் வேணா நமக்கு வந்துட்டு ஆட்டோ கிரெடிட் நம்மளுடைய வங்கி கணக்குல போடுறாங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க லோனே கேட்காம உங்களுடைய வங்கி கணக்குல ஆட்டோ கிரெடிட் ஆகுது அப்படின்னா அது எதுவுமே வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. ஏன்னா ஒருத்தருடைய அனுமதி இல்லாம ஒருத்தருடைய அக்கௌண்ட்ல பணம் போடக்கூடாது. அதுலயும் குறிப்பா லோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நாங்கள் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு நாங்கள் வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ல யூபிஐ ஐடியை வச்சு நாங்கள் பணம் போடுறோம் அப்படின்றது அது முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம். உங்களுடைய அக்கௌண்ட்ல யாராவது ஆட்டோ கிரெடிட் இந்த மாதிரி பணம் போட்டுட்டு இருக்காங்க, அதுலேயும் குறிப்பாக இந்த 7 நாள் அப்ளிகேஷன்ல போட்டுட்டு இருக்காங்கன்னா அதை ரொம்ப எளிமையாக ஸ்டாப் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பெருசாக காம்ப்ளிகேட்டட் அப்படின்றது எடுத்துக்க வேணாம். நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்ற தான் அந்த பானையில் இருக்கிற ஓட்டையில தண்ணி வெளியில போய்கிட்டே இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றத்தை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பானை வந்துட்டு நிறையாது அந்த ஓட்டையில தண்ணி போகிறது கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த லிமிட் வந்தோடனே ஆஃப் ஆகிடும். அதாவது அவனுடைய எய்ம் அப்படின்றது உங்களுக்கு தொடர்ந்து பணம் போட்டுக்கிட்டே இருக்கிறது கிடையாது. நீங்கள் வந்துட்டு அப்படியே வீட்டிலே இருப்பீங்க, உங்களுக்கு வந்து பணம் போட்டுக்கிட்டே இருக்கணும், அக்கௌண்ட்ல பணம் வந்துகிட்டே இருக்கணும், ஆட்டோ கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ அவனுடைய எய்ம் அப்படின்றது அவன் பணம் போடுவான், நீங்கள் திரும்ப அந்த பணத்தை கொடுப்பீங்க. அவன் பணம் போடுவான், நீங்கள் திரும்ப கொடுப்பீங்க. நீங்கள் திரும்ப கொடுப்பீங்க, அவன் பணம் போடுவான், அவன் பணம் போடுவான், நீங்கள் திரும்ப கொடுப்பீங்க. இப்படி ஒரு ரொட்டீனாக வந்துட்டு ஒரு சைக்கிளிங் ஃபார்மேட்டில் இது போய்கிட்டே இருந்ததுன்னா அந்த வீல் எப்போதான் நிற்கும்? அதாவது ஒரு கட்டத்தில் என்னால் பணம் கட்ட முடியாது, இதுக்கப்புறம் நீ பணம் போட்டீங்கன்னா நான் கட்ட மாட்டேன், நான் பணம் கட்டவே மாட்டேன் அப்படின்றத நீங்கள் தெளிவாக அந்த இடத்துல நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஸ்டாப் பண்ணிடுவான். அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து பணம் கட்டுறதை நிறுத்தினீங்கன்னா மட்டும்தான் பண்ணுவான். நீங்கள் வந்துட்டு இது பணம் கட்டிட்டு இருந்தா வந்து பிரச்சனை வராமல் இருந்திருக்கும், இவன் பேச்சை கட்டிட்டு நம்ம பணம் கட்டாம மட்டும் இவன் வேற இவ்வளோ ஃபோன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு எண்டே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல ஒரு ஜுவல்ஸ் ஷாப் வந்து வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா வரைக்கும் இதுல இழந்திருக்காரு. 50 லட்சம் ரூபா வரைக்கும் அசால்ட்டா இதுல போயிருக்கு அவர். நம்ம வீடியோ பார்த்துட்டு ஸோ நான் மொபைல் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு மொபைல் கிஃப்ட் எல்லாம் பண்ணாரு. மொபைல் இல்லை பிரதர், ரொம்ப இதுவாக இருக்கு, நான் அதில் தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், இருக்கிற பழைய மொபைல் தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மொபைல் கிஃப்ட் எல்லாம் அவர் பண்ணார். அந்த நேரத்தில் அவர்கிட்ட காசு இல்லாதனால அவருடைய பழைய மொபைல் அப்படின்றது எனக்கு. ஸோ நிறைய பேர் எனக்கு ஃபோன் தரேன், நீங்கள் அதில் வீடியோ எடுங்க எவ்வளோ, என்கிட்ட சும்மா 2 ஃபோன் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் நிற்காது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய பணம் நிற்கணும் அப்படின்னா அப்போ முதல்ல நீங்கள் நிறுத்தணும். நீங்கள் அவனுக்கு பணம் கட்டுறதை நிறுத்தினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரக்கூடிய பணம் அப்படின்றது நின்றும், அவன் ஆட்டோ கிரெடிட்டும் போட மாட்டான். இது நீங்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு இது போன்ற சிக்கலிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னா இதுக்காகவே நம்மளுடைய லோன் ஆப் தமிழ்ல நம்ம ஒரு முழு வீடியோ உருவாக்கியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ போய் ஃபாலோ பண்ணுங்க. அந்த வீடியோ ஃபாலோ பண்ணீங்கனாலே ஃபர்தராக அதை என்ன செய்யணும் அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி தவறான அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதை உங்களுடைய மொபைலில் வச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, வச்சுக்கிட்டும் இருக்காதிங்க. இதை ஃபர்ஸ்ட் எய்டாக பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த வீடியோ பார்த்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதுல இருந்து நீங்க ரொம்ப எளிமையா வந்துடலாம். இது நம்ம கிட்ட வந்துட்டு சதீஷ் அப்படின்றவர் தான் ஹவு டு ஆஃப் ஆட்டோ கிரெடிட் லோன் அப்படின்றது வந்துட்டு இந்த 7 நாள் அப்ளிகேஷன் வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதுல டேக் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னும் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இனி வரும் வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஃபர்தர் டெக்ஸ்ட் மூலியமா கொடுக்குறேன். அப்படி இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்ற பட்சத்தில் நிறைய கேள்விகள், இது நிறைய பேரோட மனதுக்கு இது அதாவது இந்த கேள்விகள் இருக்கும்னா இதை நான் ஒரு வீடியோவை கூட மேக் பண்ணுவேன். நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள சந்திக்கலாம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.